நான் வந்து இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக குடியிருக்கிறேன். இந்த 35 வருஷத்தில் வந்து ஒரு மேஜராக வந்து கிட்டத்தட்ட 8 வெள்ளத்தை நான் பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவில். இந்த வெள்ளை மீட்புலேருந்து மீட்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் கட்டினாங்க. ஆனால் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து எங்களுக்கு எந்த விதமான பலனையும் அளிக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து எங்கள் ஏரியாவில் தான் வந்து சேர்கிற இடம். ஆனால் இந்த தண்ணியை வந்து மேற்கொண்டு கொண்டு போகிறதுக்கு எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு மழையிலையும் ஒவ்வொரு குடும்பங்களும் பல ஆயிரக்கணக்கான மதிப்பிலான பொருட்களை இழந்து கொண்டிருக்கிறோம். குறைபாடுகளோடு உள்ள இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை சீக்கிரம் முடித்து கொடுத்தால் வரக்கூடிய இந்த பருவநிலை காலங்களில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். எங்களுக்கு வந்து இதுலேருந்து வந்து இந்த வெள்ளத்திலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ராம்நகர் 8வது மெயின் ரோட்ல இருக்கு. 2007 நான் வீடு வாங்கிட்டு வந்தேன் சார். வாங்கிட்டு வந்ததுல இருந்து ஒரே ப்ராப்ளம் தான். எங்க வீட்டுல கேட்பாங்க, என்னங்க தண்ணி வர மாதிரி இருக்கு, மழை வர மாதிரி. ஒவ்வொரு வருஷமும் நீங்க கால்குலேட் டிசம்பர்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் ஜனவரி ஒரே பிரச்சனை. நான் என் வீட்டுல சோஃபா வாங்கி போடுறதை விட்டுட்டேன் சார். இப்போ லாஸ்ட் டைம் ஃப்ளட்ல பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாமே போச்சு. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு நான் பின்னாடி போயிட்டேன். மழை வர மாதிரி இருந்ததுன்னா ஒய்ஃபு குழந்தைகள் அழைச்சுமே ஊர்ல விட்டுறது. நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். காரணம் என் சூழ்நிலை சரியில்லை. இங்க வேலை பார்த்து தான் வாங்கணும். என் பார்த்தா தான் எனக்கு வேலை நடக்கும். என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் சார். தயவு செஞ்சு அந்த 80 மீட்டர் கேப்பை ஃபில் பண்ணி உள்ள இருக்க டஸ்டிஸ்லாம் கிளீன் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிங்க ரெக்வெஸ்ட். தயவு செஞ்சு பார்க்குற அதிகாரிகளும் சரி உடனடியாக நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா என் பொண்ணு பிள்ளைங்க இங்கே இல்லவே இல்லை. என் சொந்த வீடு சார். 2007 நான் காசு கொடுத்து லோன் போட்டு தான் வாங்கியிருக்கேன். ப்ராப்பர் டாக்ஸ் ப்ராப்பராக கட்டுறேன், ஓவர் டாக்ஸ் ப்ராப்பராக கட்டுறேன். இப்போ வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடையாது சார். அதிகாரிகள் யாரை சொல்றாங்கன்னா, கான்ட்ராக்டர் சொல்றாங்க, சார் நாங்கள் அப்ரூவல் கொடுத்துட்டோம், சாங்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டோம், அவங்க பண்ண மாட்டேன். 6 மாசத்துக்கு எங்க அசோசியேஷன் சொல்றாங்க, 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒர்க் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்டர் பண்ணல, நாங்க என்ன பண்ண முடியும் சார்? ஒருத்தர் பண்ணல, இன்னொருத்தர் கூப்பிட்டு கொடுத்துடலாம் சார். நம்ம ஓசியில பண்ண சொல்லல சார். கவர்மெண்ட் காசு கொடுக்குது, அந்த காசை வச்சு அவங்க பண்ண போறாங்க. முடிஞ்சு போச்சு சார் விஷயம். ஒருத்தர் வேலை பண்ணல, இன்னொருத்தர் வேலை பண்ண ரெடியா தானே இருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரை தூக்கிட்டு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ண போறோம். இது ஒரு பெரிய விஷயமா 6 மாசமா அலைவிட்டு எங்க அசோசியேஷன்ல இருக்க பண்ணேன் சார். கடந்த பாண்டியன் சார் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. காரணம் என்ன கேட்டா, இந்த மலைக்காக நம்ம தப்பிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட். ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த 3 வருஷமா இதை போடாம இருக்காங்க. நாங்களும் போயிட்டு மினிஸ்டர் எல்லாரையும் போய் மீட் பண்ணியிருக்கோம். இன்னும் வேலை நடக்கல சார். இது சார் தண்ணி வந்து வேளச்சேரி ஏரியில இருந்து வந்துச்சுன்னா எங்க ஏரியால தான் தண்ணி வந்துடும் ஃபுல்லாவே. நாங்க வந்து எல்லாம் இழந்திருக்கோம் சார். காரை இழந்திருக்கோம். இங்க ஒரு 5000 வீடு இருக்காங்க. நாங்க வந்து ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன் வந்து பண்ணியிருக்கோம். எல்லாரையும் போய் வருஷம் போய் பார்க்குறோம். எந்த வேலையும் நடக்க மாட்டேது. ஏடியை போய் பார்த்தோம், மினிஸ்டர் போய் பார்த்தோம். மினிஸ்டர் உடனே ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. எந்த வேலையும் நடக்க மாட்டேது சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.